இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ரொம்பவே ஹாப்பியாக அவளோட ரூமில் இருந்துச்சேக்கா. அவளோட ஹஸ்பண்ட் ஷென்ட்ட நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனில் மெசேஜ் பண்ணிவிட்டு அங்கே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது கை தவறி அந்த காஃபி கப்பு கொட்டி போயிடுது. ஸோ அவளோட அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட் மேலே பட்டதுமே ஐயோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் உடனே சர்டிஃபிகேட்டை ரினியூல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துச்சேக்கா. ஸோ அங்கே கொண்டு போய் அங்கே கொடுத்து அங்கே செக் பண்ணால் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் இன்னுமே சிங்கிளாக தானே இருக்கீங்க, இவர் உங்களோட ஹஸ்பண்டே கிடையாது, அவரோட ஒய்ஃபோட பேர் ஜெனின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இன்னும் சிங்கிள் தான், அவரோட ஒய்ஃபோட பேர் ஜெனி தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அவள் அப்ராடு போயிட்டு அவனுக்காக ஆசையாக வந்தப்போ உள்ளே பார்த்தா அந்த ஷென்னோட சேர்ந்து அங்கே ஜெனி உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோயின் அது யாருன்னு சொல்லி கேட்கும்போது அது என்னோட அசிஸ்டன்ட், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேனா, பார்க்க உன்ன மாதிரியே இருக்கால, அதனால தான் நான் ஹையர் பண்ணியிருக்கேன்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயினுமே அங்கே பெருசாக எதுவுமே எடுத்துக்கல. நெக்ஸ்ட் அங்கே வீட்டுக்கு ஒரு நாள் வரும்போது அங்கே பார்த்தா ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு அங்கே குஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதை கண்கூட பார்த்துட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு இப்போ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க, இப்போ என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே நான் உன்னை இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சா பார்த்தேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, 2 ஹவர்ஸ் தான் நான் வெளியே போய் ஆயிருக்கு, அதுக்குள்ளே நீ அவ கூட சேர்ந்து இப்படி தப்பான உறவில் இருப்பேன்னு சொல்லி கேட்டதும் அதை 2 ஹவர்ஸ்ன்றது எனக்கு எத்தனை நாள் ஈக்குவலுக்கு தெரியுமா, நான் உன்னை அவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு செகண்ட் கூட நீ என்னை விட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் எனக்கு நீ இது வேணான்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிட்டா போல். பட் அதுக்காக 3 நாளாக அங்கே வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு அவங்க ரொம்ப பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணியிருக்கான். நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருன்னு நம்ம ஹீரோயினுமே மேலே ரொம்ப லவ் வச்சிருந்த வாசி அவனை மன்னிச்சு அங்கே ஏற்றிருந்திருக்கா. பட் இப்போ புரிஞ்சுக்குது இத்தனை நாள் அவட்ட இருக்க காசுக்காக மட்டும்தான் அவன் பொண்டாட்டியாக கூட சேர்ந்து வச்சு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு அந்த ஜெனியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கோமே, இப்படி ஒரு நீ சைக்கோவாக இருக்கேன்னா நீ என்ன நீ கூட எதுக்காக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அப்போ என்னோட இன்னொரு முகத்தையுமே நீ பார்க்கணும்லன்னு சொல்லிட்டு அவள் லாயர்கிட்ட போய் அங்கே மீட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அங்கே அந்த ஆசிரமத்துக்கு எழுதி கொடுக்க சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் அந்த கம்பெனியோட சீப்பாக இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட ஒரு டைம் பேச வேணாமா இதை பற்றின்னு சொன்னதும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே எழுதி கொடுத்துருங்க, என்னை பற்றின டீட்டெயில்ஸுமே இதுக்கப்புறம் யாருக்குமே இங்கே கிடைக்கக்கூடாது, நான் இங்கேருந்து கிளம்பியுமே போக போகிறேன் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டதுமே சரி ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்றத அவருமே சொல்கிறாரு. அவளுக்கு அவன் மெசேஜ் பண்ணி விட்டுருக்கான், பேபி நீ எங்கே இருக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நடிப்பு நடிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்தா. நான் உனக்காக பிடிச்ச ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன், நீ எங்கே போன, நீ சாப்பிடாம எதுக்காக அப்படி போய் பண்ணிட்டு இருக்க, நான் லேட்டாக வந்திருக்கேன், நீ கோவமாக இருக்கியா, ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாத, நான் உனக்காக குக் பண்ணியிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு அங்கே போகும்போது உள்ளே பார்த்தா ஜெனி கால் பண்ணிடுறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ ஃபுட்டை நீ சாப்பிடு, கம்பெனியில் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இன்னைக்கு உன்னை கைப்பிடியாக பிடிக்கணும்டா, நீ எங்கே தான் போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு இவளுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பின்னாடியே போகிறா. பார்த்தா அந்த ஜெனியோட கையில் சின்ன ஒரு கிராச் தான் பட்டிருக்கு. அதுக்காக அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே கூப்பிட்டு வச்சு என் பொண்டாட்டிக்கு 2 மணி நேரத்தில் இது இல்லைனா உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துனதுமே அவங்க எல்லாருமே பயந்து போயிட்டு ட்ரீட்மெண்ட் அங்கே பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக போகும்போது அந்த ஜெனி நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துடுறா. ஸோ வேணுக்குனே அவன் பக்கத்தில் க்ளோஸாக இந்த சின்ன காயத்துக்காக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பெரிய இஷ்யூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் ஜியாவை போய் இப்படி தனியாக விட்டுட்டு வந்திருக்கீங்களே, அவங்க ஏதாச்சும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டாங்களான்னு சொன்னதும் அதை பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு, இத்தனை நாளாக முட்டாள் மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அப்போ நான் அவளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறேன் எல்லாமே சரியாயிரும், அவளாம் பெருசாக எதையும் எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். பிறகு வீட்டுக்கு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்காக ஒரு கேக்கு பொக்கே எல்லாமே வாங்கிட்டு உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் விளைவிக்கிறா, நீ ஏன் என் மேலே கோவமாக இருக்கியா, நான் ஒர்க் விஷயமாக தான் போனேன், நான் உனக்காக சூப்பராக கிராண்டாக ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே ஒரு மியூசிக் கான்செப்ட் தான், அங்கே டிக்கெட் எல்லாத்தையுமே பொண்டாட்டிக்காக அங்கே புக் பண்ணிட்டாரு, அந்த லெவலுக்கு பொண்டாட்டியை லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே பேசலாம். நம்ம ஹீரோயின் என்னோட காசை வச்சு நீ
எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்துட்டு இப்படியெல்லாம் நீ பேசலாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு வயிறு ரொம்பவே பெயின் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்து நீ மெடிசன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணதுமே மலையில் நனைஞ்சிட்டு அந்த ஜெனி தான் கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்ததுமே இப்படி மலையில் நனைஞ்சு போய் எதுக்காக நீ வந்தேன்னு சொல்லிட்டு அவளுங்க ரொம்பவே கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. இப்போ யாருமே இல்லாதனால தான் நான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே ப்ளீஸ் நீங்கள் எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, நீங்கள் மெடிசன் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அந்த சைடில் போயிட்டு வரங்குள்ளேயுமே இந்த ஜெனியை மடியில் உட்கார வச்சு கிஸ் பண்ணிட்டு கொஞ்சிட்டு இருக்கோமே அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே என்னப்பா பொண்டாட்டிக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா ஒர்க் பண்ணுற லேடிக்குமே அந்த லெவலுக்கு கொடுக்காரு, அப்போ வந்து இந்த உறவு ரொம்ப பெருசு போலன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அங்கே அவளை பார்த்ததுமே டக்குன்னு வந்து எந்திரிச்சிட்டு அவளுக்கு வந்து கால் பெயின் ஆச்சா, அதனால தான் நான் உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தேன், அவளுக்குமே இந்த கான்செப்ட் பிடிக்குமா, வாயே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு அங்கே பார்த்துட்ருக்கான். பட் பின்னாடி வந்துட்டு எங்கள் 2 பேருமே எங்கள் கையை பிடிச்சிட்டு அங்கே கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன எதுன்னு தெரியாதுன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவே பயந்து போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, வா நான் உனக்காக பாரு இன்னுமே ஏகப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை காமிச்சா என்னோட காசை வச்சு எனக்கே நீ வந்துட்டு வாங்கி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதில் உன் காசு என்ன என் காசு என்ன, நான் சர்ப்ரைஸ் உனக்காக பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கலன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு விடாமல் இருக்கவுமே ஹீரோயினுக்கு சுத்தமாக அது பிடிக்கல. அப்போ அந்த ஜெனி வயிறு எறிஞ்சிட்டு அங்கே வயிறை பிடிச்சி மேலே வந்து இழுத்து விட்டுறாங்க, வந்து மேலே வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகட்டும்னு இவன் அவளை காப்பாற்றுறேன்னு ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு நீ நல்லா தானே இருக்க ஜெனின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு நல்லா அடிபட்டு அங்கே வந்து பிளட்டாக வந்துடுது. அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அங்கே மடியில் உட்கார வச்சு அவளை வந்து கொஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு இன்னுமே அங்கே வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. அங்கே நான் தெரியாமல் தான் இதை மாதிரி பண்ணிட்டேன், நான் எனக்குன்னு பண்ணலை, நீங்கள் என்ன என்னை பனிஷ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவேன், வந்து பண்ணணுமோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்படியே ரசித்து கொஞ்சினதும் ஹீரோயின் ரொம்பவே இமோஷன் ஆகிட்டேக்கா. இதுக்கு முன்னாடி பாஸ்டில் ஸ்கூல் படிக்கும்போது உன்னை வந்துட்டு யார் அசிங்கமாக பேசினாலும் சரி அவனுங்க பல்லெல்லாம் உடைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனாவே ஏகப்பட்ட பேர் கூட சேர்ந்து போய் ஃபைட் பண்ணி இருந்திருக்கான். ஸோ ஹீரோயின் இப்படிலாம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு பேசி இருந்திருக்கா. பட் இப்போ அப்படியே உள்டாவாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்போ அங்கே தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க போகும்போது பார்த்தாங்க கிளாஸ் தவறி கீழே விழுந்ததுமே இப்போ வந்து அவள் வந்து தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டா, நீ எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காத, நானுமே அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் பெருசாக எதுலாம் வந்துட்டு அங்கே வந்து பண்ணலை. பட் அவள் எதுக்காக இங்கே இப்பயுமே இருக்கான்னு சொன்னதுமே அவள் இப்போ போயிடுவான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. நானுமே இப்போ போயிட்டு வரேன், நீ வந்துட்டு ரெஸ்டாரண்ட்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே லாயர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப கூடி சீக்கிரம் முடிஞ்சிடும் மேடம், நீங்கள் வந்துட்டு நினச்ச மாதிரியே அப்ராட் போயிடலான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் தன்னோட லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது என்ன நீ பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே அந்த ஜெனிட்ட இருந்து கால் வந்துடுது. இப்படி அவளை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதும் நான் இப்போ உடனே வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கண்டுக்காம நான் இப்போ வந்துடுறேன் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, நீ திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்னை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவங்க கிட்னாப் பண்ணி கட்டி தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. யாரோட வேலைன்னு பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த ஜெனி தான் இந்த வேலை பண்ணியிருக்கா, என்னை கிட்னாப் பண்ண பர்சனை வந்து ஆளுங்க வச்சு பிடிச்சாச்சு, இவங்க தான் அதுன்னு சொல்லிட்டு அங்கே கட்டி போட வச்சுருக்காங்க. அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பியா, கண்டிப்பாக சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அந்த மூஞ்சி யாருன்னு சொல்லிட்டு நான் இப்போ பார்த்தாகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனால் உண்மை தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவங்க வந்துட்டு பார்க்க விட மாட்டா. அவன் திரும்பவுமே ரிட்டன் வந்துட்டு அங்கே திரும்ப அடின்னு அடிச்சுட்டு அங்கே பார்க்கணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலுமே எனக்கு என்னமோ டயர்டாக இருக்குது, நீங்கள் வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா பண்ணிவிட்டு மயக்கல்ல வர மாதிரி நடிச்சதுமே அவன் வந்துட்டு சரி வா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக ஏதோ ஒரு லேடி தான், அந்த லேடிக்கு வந்துட்டு என்ன தைரியம் இருக்குது என் பொண்டாட்டி மேலே கையை வைக்கிறதுக்கு, சரியான பனிஷ்மெண்ட் இப்போ கிடைச்சாகணும், மொத்தம் அவளை அடி வெளுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை கொடூரமாக போட்டு அடிச்சிருக்காங்க அவர் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக. அப்பாங்க அவள் போகும்போது கழுத்தில் ஒரு செயின் இருக்குது, அதை அவன் தான் கிஃப்டாக கொடுத்தது போல், இது எப்பயுமே நீ வச்சுக்கணும், நீ எங்கே இருந்தாலும் சரி நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிருவேன், இதில் கேமரா இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். எரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி எல்லாமே போட்டுக்கிறான், யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து அவளுக்கு ரொம்ப இன்ஜுரி இல்லைங்க ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ ஃபோயானுமே இருக்கான், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதான்னு சொன்னதுமே அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது அவள் கையில் இருக்க அடியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யாரோ புள்ளி பண்ணியிருக்காங்க, நான் வந்துட்டு ஒரு டாக்டர் தான், நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்களா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் இல்லை வேணான்னு சொன்னதுமே டிஷ்யூ கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போதே மயக்கமாயி கீழே விழுந்ததும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தூக்கிட்டு போயிடுறான். இப்போ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு
உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். உங்கள் ஆர்கான்ஸ் எல்லாமே ரொம்பவே அடி விழுந்திருக்கு. பட் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்துட்டு சரியாயிரும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமே தேங்க்யூ சொல்கிறா. பட் அவங்க பக்கத்தில் வந்ததுமே அவள் எல்லா கையெல்லாம் வச்சு கவர் பண்ணிக்கிட்டதுமே அங்கே சாரி வேற கேட்குறா. தெரியாமல் நான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு, இருக்கட்டும் பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்த்தா உடனே நம்ப முடியுமா என்ன அப்படின்றத அவன் சொல்கிறான். கொஞ்ச நாள் வந்துட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் இப்படியே பண்ணி உங்கள் உடம்புல இருக்க காயம் எல்லாமே சரியாயிடுச்சு பார்த்தீங்களா, இப்படியே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா உள்காயங்களுமே சரியாயிரும்னு சொல்லும்போது அங்கே டாக்டர்ஸ் 2 பேர் வராங்க. ப்ராஜெக்டை பற்றி எங்கே பேசணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க முன்னாடியே பேச சொன்னதுமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆயிடுச்சுக்கு. நம்ம வெளியே போய் பேசலாமேன்னு சொன்னதும் பரவாயில்ல நீங்கள் பேசுங்க, அவளுக்கு அதை பற்றிலாம் எதுவும் வந்துட்டு புரியாது அப்படின்றதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் தண்ணி எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அங்கே குடிக்க முடியாமல் டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சதுமே நம்ம ஹீரோ தாங்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு, இன்னுமே உனக்கு கை கால்லாம் சரியாகலை, நீ கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் தன்னால் எல்லாமே சரியாயிரும், நீயுமே வந்துட்டு உடம்பு சரியாயிக்குவா ஓகேவா அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும், உங்கள் ப்ராஜெக்டை நான் பார்க்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்க தான் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். எனக்குமே இதில் சில விஷயங்கள் தெரியும், நான் உங்களுக்கு சொல்லவான்னு சொன்னதும் கண்டிப்பாக சொல்லி ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட ஐடியாஸ்லாம் வந்துட்டு அங்கே கேட்குறான். ஸோ எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தூரத்துக்கு மூளை இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா நீ வந்து என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணலாமே இந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப்புமே கேட்டுட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்க. ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உள்ளவான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே கொடுத்து நீ என் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சும்மா நான் வாயில் சொன்னதுக்கெலாம் நீங்கள் எனக்கு வேலை கொடுப்பீங்களான்னு சொன்னதுமே உன்ன மாதிரி ஆளை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், உனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுதுன்னா கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறான். பிறகு இந்த ஜெனியை பார்த்தாங்க ஹாஸ்பிட்டலில், எவ்வளோ நாளாச்சு நீங்கள் என்னவே கேர் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த ஜியாவை பார்க்கவே போகல, அவள் வந்து கோவமாயிட மாட்டாளான்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கோவமாக மாட்டான், நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அங்கே அனுப்பிவிட்ட மெசேஜுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே ரிப்ளை பண்ணலை. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இத்தனை நாளாக அவன் வந்துட்டு இப்படி பண்ணதே இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வீட்டில் மெய்டிட்டு கால் பண்ணி எங்கே அவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேடம் வந்துட்டு 3 days ஆயிடுச்சு வெளியே போய், அவங்க வந்து ஃப்ரெண்டுக்கு யாரும் உட முடியல, அவங்க பார்க்குறதுக்காக போயிருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே சரி ஓகே அப்படின்றதாவே சொல்லிட்டு சரி நான் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிறேன், நீ வந்துட்டு கேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்காகவே போயிட்டுருக்கான். போய் வீட்டில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தா நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க மெய்டிட்டு கேட்டதுமே அவங்க 3 நாளாச்சுப்பா போயின்னு சொன்னதும் அங்கே அந்த டேபிளில் அந்த செயின் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். இப்போ வரைக்குமே இந்த செயின் அவன் என்றைக்குமே கழட்டந்தே கிடையாது, இதை கழட்டிருக்கானா எங்கே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கால் பண்ணி ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்க சொல்லிட்டுருக்கான். அப்போ மேடமை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சிருக்கு அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அந்த செயினில் வந்துட்டு கேமரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணி பார்த்தா அன்றைக்கி பயங்கரமாக போட்டு அவளை அடித்ததெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கா. அதை பார்த்துட்டு அப்படின்னா அந்த ஜெனி என்கிட்ட போய் சொல்லியிருக்காளா, நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்துட்டு கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுகிட்டே யார்ட்டையும் அவன் சரியான முட்டாள்ப்பா, நான் என்ன அவளை பற்றி வந்துட்டு சொல்கிறனோ அதை எல்லாத்தையும் பேசிட்டு கேட்டுட்டு எனக்காக அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான், அவன் கையாலே வந்துட்டு அவளை அடி வாங்க விட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேக்கா. இதுக்கப்புறம் டோட்டலாக எல்லாமே வந்துட்டு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசினதுமே அவ்வளோதான் அவன் டென்ஷன் ஆகி போய் வந்து இப்போ நீ வந்துட்டு என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்கார்டிங் எல்லாமே போட்டு காமிச்சிடுறான். அந்த ஆளுங்களை வச்சு இவன் வந்து கடத்த சொன்னது. ஸோ இவன் தான் கடத்த சொல்லியிருக்கா. கடத்த சொல்லிட்டு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிங்க, அவங்கள நம்ப வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட காசுமே கொடுப்பேன்னு சொல்லியிருந்திருக்கா. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னதும் இந்த உலகத்திலே நான் அதிகமாக லவ் பண்ணிட்டு இருக்க போனேன், நீ ஏன்ட்ட வந்துட்டு அடி வாங்க வைப்பையா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னதுமே ப்ளீஸ் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட முன்னாடி கூட நான் வரமாட்டேன், என்னை விட்டு அப்படின்றத சொன்னதும் இப்போ லவ் பண்ணுறேன்னா அப்போ நான் யாருன்னு சொன்னதும் நீ ஜஸ்ட் வந்துட்டு சப்ஸ்டியூட் மட்டும்தான், நீ என்னைக்கு என் பொண்டாட்டி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அவங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே கார்ட்ஸையுமே விட்டு அவளை போட்டு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ண சொன்னதும் இப்படியே ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அவள் பயந்து போய் தயவு செஞ்சு என்னை விட்டு இதுக்கப்புறம் முன்னாடியே நான் வரமாட்டேன்னு சொன்னதும் உனக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் விற்ற போகிறேன், உனக்கு வந்துட்டு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நான் பாரு எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிட்ருக்கான். அவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு, அவள் எல்லாத்தையும் ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினை நினச்சவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டாக அவளை பற்றி விசாரிக்க சொல்லி கேட்டதுமே இன்னும் எல்லா இடத்துலையுமே விசாரிச்சாச்சு, அவங்கள பற்றி தெரியலை, ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண போயிருப்பாங்களான்னு சொன்னதும் அவள் கோவமாக இருந்து அங்கே தானே போவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போனதுமே அவர் ரொம்பவே கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி என் பொண்ணை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அவளை வந்து நீ இந்த மாதிரியா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஏன்னா அம்மா இல்லை கஷ்டப்பட்டு இவர் மட்டும் வளர்த்துருக்காரு, என் மூஞ்சிலே முடிச்சிடாத, என் பிள்ளை எங்கே போனானே தெரியலன்னு சொன்னதும் இவே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு தன்னை
தன்னைத்தானே இங்கே வந்துட்டு ஹிட் பண்ணிகிட்ருக்கான். நான் வந்து தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேனே, என்னை விட்டுட்டு ஏன் போனேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடிலாம் நம்ம ஹீரோயின் தான் இப்போ வந்துட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் நல்லாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து கால் எல்லாமே நல்லா வாக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கும் போது இப்படி டாக்டர்ஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீட்டிங் ரூமில் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது, எப்பயுமே இவர் இங்கேயே தான் இருப்பாரான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, இல்லை சார் வந்துட்டு மற்ற பிஸ்னஸுமே பார்த்துக்குவார், இப்போ நீங்கள் இருக்க போய் தான் எப்பயுமே அவர் இங்கேவே இருந்துட்டுருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. பிறகு அங்கே டாக்டர்ஸ் வந்து அங்கே பேசிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஆள் போடுறத பற்றி இங்கே பேசினதுமே, நான் ஆல்ரெடி ஆள் வந்து சூஸ் பண்ணிட்டேனேன்னு சொன்னதும் அவங்களுக்கு புரிஞ்சுக்குது ஹீரோயின் தானே கண்டிப்பாக வந்துட்டு பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க, அவங்க சொன்ன ஐடியானால ஏகப்பட்ட வந்து பெனிஃபிட் இருக்கும், ஸோ நீங்கள் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அங்கே வேகமாக ஓடி வந்து சார் இப்படி மேடம் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க, அவங்க ரொம்பவே வந்துட்டு அழுதுட்ருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் இவங்க எல்லாருமே பயந்து வேகமாக போயிட்டு இருந்தா ஹீரோயின் அங்கே அவ்வளோவே ஃபுட்டை சாப்பிடணும்னு ட்ரை பண்ணியிருக்கா. பட் கை தவறி அந்த ஃபுட் எல்லாமே கொட்டி போய் நான் வந்துட்டு எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு யூஸ்லெஸ்ஸாக போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஷூலேஸையுமே கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன், நீ வந்து அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாத, இங்கே பாரு ஏன் இவ்வளோ பண்ணுற, இந்த பாரு இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு, இவ்வளோ தூரத்துக்கு நீ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, யார் சொன்னது நீ யூஸ்லெஸ் ஆகிட்டேன்னு தொடர்ந்து இன்னுமே ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதெல்லாமே நீ கம்ப்ளீட் பண்ணால் தானே வந்துட்டு நீ கரெக்டாக ஆக முடியும் அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் இல்லை என்னால் வந்துட்டு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே உருப்படாதுன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே, நீ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உனக்கு நான் ஃபிசிக்கலாக வந்து உடம்புல இருக்க காயத்துக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், இந்த மென்டல் இல்னஸ் இருக்குது பார்த்தியா, அதுக்கு நீயாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதை என்னால் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் திரும்பவுமே வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா அவன்கிட்ட, இப்போ இவ்வளோ சீக்கிரமாக வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உன் கால் இன்னமே சரியாகலைன்ற விஷயத்த அவன் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின், ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான், நான் வந்து மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் நீங்கள் எனக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பீங்களான்னு சொன்னதும், கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போனதுமே, என்னாச்சு என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறேன்னு சொன்னதும், இல்லை இந்த ஜிம்மி யாரோடதுன்னு சுற்றி கேட்கும்போது என்னோட சொந்த ஜிம் தான் சொன்னதும் அவளுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுக்கு, நான் அந்த மாதிரி ஒரு ஜிம்மில் தானே வச்சு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணாங்க, ஸோ அதை நினச்சி அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சுக்கு, என்ன ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளமானு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே அவங்க மயக்கம் போட்டு அங்கே கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கே லேடி டாக்டர் செக் பண்ண சொன்னதுமே, சார் அவங்க மென்டல் இல்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்க பாடியுமே ஒத்துழைக்க மாட்டுது, அதனால தான் எவ்வளோ ப்ராப்ளம், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை வந்துட்டு சரி பண்ணி கொண்டு வர முடியுன்றத சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, திரும்பவுமே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் விட்டுட்டு கம்பெனியை மீட் பார்க்க வர போகிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஆமான்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க பாஸ், இது உங்களோட கனவு ஹாஸ்பிட்டலில் வந்து பெரிய லெவலில் உருவாக்கணும்னு, பட் நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் எல்லாம் அவளுக்காக தான் சொல்கிறான், ஸோ ஹீரோயினை நல்லா கேர் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த டிசிஷன் பண்ணிட்டான் போல். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஃபுட் எல்லாமே கொடுத்து இதை சாப்பிட்டு உனக்கு எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை பார்த்தா தண்ணியை போட்டுட்டு அங்கே புலம்பிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃப் வந்தாங்க, அவங்க என்னண்டா இருந்தாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க போல். ஐயோ கடவுளே இப்படி அவள் என்ன பண்ணான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்குக்காக வந்துடுறா. ஹீரோ தான் அங்கே வந்து ஹையர் பண்ணியிருக்கான்ல, ஸோ அங்கே போனதுமே அங்கே சூசின்னு ஒரு பொண்ணு இருக்கா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இங்கே எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுமே அவளங்க வந்துட்டு மரியாதை கொடுத்து உள்ளே அனுப்பிட்டு ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ ஹீரோயின் உங்கள் பாஸ் தான் என்னை ஹையர் பண்ணாருன்னு சொன்னதும் இப்படி தான் ரொம்பவே சுற்றிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்லும்போது அங்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுமே அசிஸ்டன்ட் கால் பண்ணி நீ வந்துட்டு யாரை போய் ஸ்டாப் பண்ணியிருக்கா, மரியாதை உன் வேலையை காப்பாற்றணும்னா உள்ளே அனுப்பி விடுன்னு சொன்னதுமே சாரி கேட்டுட்டு அங்கே அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே போனால் அந்த சூசியுமே அங்கே தான் இருக்கா. நீ எல்லாம் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இங்கே பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது அப்பாங்க இப்படி தான் கொள்ளவே சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நிலைமையாக போதோன்னு சொல்லும்போது அவளுக்கு திடீர்னு பார்த்தா அங்கே லிஃப்டெல்லாம் ஒரு மாதிரியானதுமே பயமாயிட்டு ஒரு மாதிரியாக வந்துடுது. பிடிச்சவங்க வந்துட்டு இழுத்ததில்ல வாயில் அந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு அலைஞ்சு போனதும் நீ என்னை இன்சல்ட் பண்ணணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும் போது ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே அந்த பயமாக இருக்கும் இல்லையா, அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு அங்கே மயக்கமானதும் என்ன சும்மா நடிச்சிட்டு இருக்க வந்துட்டு நீ வெளியே வா எதுக்காக ட்ராமா பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அங்கே அவளுக்கு ரொம்ப ஒரு பக்கம் பயமாயிருது, ஏதாச்சும் ஆகிப்போச்சுன்னா நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களேன்னு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு எங்கே அவங்கள என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்
சொல்லும்போது அவள் வந்து என்னமோ இங்கே ஹை பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா ஃப்ராடு, நான் அதனால தான் அவளை வந்து பனிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னதும், நீ என்ன வேலை பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது, நீ என்ன வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்க, நான் ஏன் தெரியுமா மேனேஜரோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜரை கூப்பிடுறாங்க, அந்த பர்சன் பார்த்தா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதும், நான் யார் தெரியுதுல்ல பாஸோட அசிஸ்டன்ட், அவர் ஹையர் பண்ணவங்களே நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்ற சொல்லும்போது, அவன் பேச்சு மேலே நம்பிக்கை இல்லாமல் திமிரா பேசினதுமே நம்ம ஹீரோங்க வந்து ஹீரோயினை காப்பாற்றி தூக்கிட்டு போயிட்டு இவங்க 2 பேத்தையுமே அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு வேலையை விட்டாங்க, அடிச்சு அங்கேருந்து தூக்கி வரட்டி விட்றாங்க. ஹீரோயின் மயக்கத்தில் வந்து எந்திரிச்சதுமே நான் அவன்கிட்ட சாரி கேட்குறான், நம்ம அந்த நாளே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு இல்லை, நான் போய் இப்போ ஒர்க்கை பார்க்குறேன்னு சொன்னதும், ஒன்றும் கவலை கிடையாது, நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்துருச்சேக்கான், கண்டிப்பாக நீ வந்த பிறகு எங்களுக்கு எவ்வளோ பெரிய லாபம் கிடச்சிருக்கு தெரியுமா, நீ ரொம்ப பெரிய வந்துட்டு சக்ஸஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோசல் வந்துட்டு அவள் ஹீரோயினுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா அது மேரேஜ் ப்ரொபோசல் தான், ரிங்கை கொடுத்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ணேன்னு சொன்னதும் இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்கிறான். ஆனால் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு பேபியுமே வந்து கன்சீவாக இருந்தேன், அந்த பேபி அபார்ஷனுமே ஆயிடுச்சின்னு சொன்னதும், இருக்கட்டுமே அந்த குழந்தை இந்த உலகத்தில் வர விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு, அதனால் அப்படி ஆயிடுச்சு, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, உன்னோட பாஸ்ட்டை பற்றி நான் இப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு உனக்கு என்ன வாழ்க்கையில் நீ சாதிக்கணும்னு ஆசைப்படுறே எல்லாமே பண்ணுறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, தொடர்ந்து நீ வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிச்சேக்கா. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க ஹீரோயின் அப்ராட்லேருந்து வந்து எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேக்கா, அவளுக்கு ஒரு பேபி வேற இருக்குது. அம்மா நம்ம ஹீரோ இன்னைக்கு முக்கியமான மீட்டிங்க்குப்பா உன்னை பிக்கப் பண்ண வர முடியல கோச்சுக்காதான்னு சொன்னதும், சும்மா கோவப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா, உனக்காக தான் நான் 3 பேர் அனுப்பி வச்சிருக்கேன், அவங்க வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போக வந்துருவாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வேற யாரும் கிடையாது, அந்த ஷென் அந்த ஜெனி அவங்களோட அந்த கசின் தான். ஸோ அவளை அங்கே பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, என்னப்பா அது வந்து ஜியா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது பாஸ்டில் நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டு கொடூரமையும் போட்டு அடித்தது எல்லாமே, எங்கே இவ்வளோ நாளாக நீ அவரை விட்டுட்டு ஓடி போனேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ என்னமோ பெரிய பணக்காரி மாதிரி சீனை போட்டுட்டு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே அவள் வந்துட்டு ரொம்ப திமிராக பேசிட்டேக்கா, உங்களை மாதிரி ஜென்மங்கிட்ட நான் பேசுகிறதுக்கே விரும்பலை, உன்கிட்ட போய் எனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அவனை இன்சல்ட் பண்ணிகிட்டேக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கே சொல்லாமல் இல்லாமல் ஓடி போனேன், நான் உன்னை தேடாத இடம் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் அவள் கையில் இருக்க காயங்களை பார்த்து, அடப்பாவி நீ என்ன தான் டார்ச்சர் பண்ணினா இவளையுமே போட்டு டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவள் டென்ஷன் ஆகிட்டுருக்கா. ஒன்று மாதிரி ஜென்மத்தோடலாம் எந்த ஒரு லேடியுமே ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொன்னதும், நீ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கா, அது அப்படிலாம் கிடையாது, நீ வேணானா அவன் மொத்தமாக சொல்லிட்டு போயிருந்தேன்னா நான் அவருமாச்சு நிம்மதியாக இருந்திருப்போம்லன்னு சொல்லிட்டு இந்த ஜெனி இன்னமே திமிரா பேசிகிட்டு இருக்கா. உங்கள்கிட்ட பேச எனக்கு விருப்பமே கிடையாது, நான் என்னோட ஒய்ஃப், நீங்கள் வந்துட்டு பிக்கப் பண்ண வந்தது என்னதான், ஒழுங்காக வந்துட்டு கூட்டிகிட்டு போகிற வழியை பாருங்கன்னு சொன்னதும், பார்த்தியா இவளுக்கு ஆசையா ஃபுயானோட ஒய்ஃப், ஆமா அவருக்கு வந்துட்டு ஒரு குழந்தை வேறு இருக்குது, ஒய்ஃப் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஒன்றை மாதிரி ஒரு லேடியை போய் அவர் போய் மேரேஜ் பண்ணுவார், அதுவும் செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு செயின் வந்துட்டு அவர் இப்போ பிரபலமாக ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காரு, அந்த செயினோட ரேட் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, அதே மாதிரி ஹீரோயினோட கழுத்தில் இருக்கவுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு அந்த செயினை பிடிங்கிட்டு, ஓ நீ ஃபுயானோட ஒய்ஃப்ன்றதுக்காக சொல்லணுன்றதுக்காக இப்படி ஃபேக்காக ரெடி பண்ணி போட்டுட்டு வந்திருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமாலையான்னு சொல்லும்போது ஹீரோயின் அது வந்து உடஞ்சதும் போயிடாமல் போச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது, வேணா இந்த காசை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கே பேசிட்டு இன்சல்ட் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்க போதுன்னு சொன்னதும், நீ இப்போ ஒழுங்காக உண்மையை சொல்லு, எங்கே நீ வந்துட்டு இத்தனை நாளாக போனோன்னு சொன்னதும், உன்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவும் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லும்போது, இப்போ கூட என்கிட்ட வந்துட்டு நீ சாரி கேளு, நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு சொன்னதுமே, ஒன்றை மாதிரி ஆள்கிட்ட போய் நான் சாரி கேட்பேன், நான் உன்னை நான் பார்த்துக்கிறேன்ட்டான்னு அவள் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஒரு பார்ட்டிக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு கிளம்பி வந்திருக்காங்க, நான் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ உள்ள பார்ட்டி அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பும்போது, ஏன்னா நேற்று அது இதுன்னு சொல்லிட்டு பேசினேன், கடைசியில் பார்த்தா மன்னிப்பு கேட்குறதுக்கு இங்கே வந்துட்டியா, இப்போ வந்துட்டு ஒழுங்காக மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சு விட்றேன் அப்படின்றத சொன்னதும், உன்ட்ட இதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னோட ஹஸ்பண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் கொஞ்ச நேரத்தில் வருவாருன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினோட கழுத்தில் இருக்க அந்த செயினை பார்த்துட்டு, இது ஃபுயானோட ஒய்ஃப்க்கு அவர் கொடுத்த செயினாச்சே, இந்த லேடி
போட்டிருக்காங்கன்னா இவங்க தான் வந்து மிஸ்ஸஸ் ஃபுயானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இவ சரியான ஃப்ராடு, ஃபேக்காக போட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த செயின் அவங்க கசின் பிடிச்சி இழுத்துட்டு இவன் வேற பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு ரொம்ப அடிச்சு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் உள்ளே விட்டதே தப்பு, அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் நீ தப்புக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்க தப்பாவும் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்கிறப்ப இங்கே குழந்தைய அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு வர்றாங்க. அப்போ அங்கே பாருங்க அம்மாக்காக நான் ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டேக்கா. சரி ஓகே நம்ம வந்துட்டு உள்ளே போகணுன்னு சொல்லும்போது இப்போ நீ இப்போயாச்சும் என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சு விட்றேன் அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் உன்னை மன்னிப்பு கேட்க போகிறேன், நீ கொஞ்ச நேரத்தில் ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறடான்னு சொல்லும்போது என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, உன்னை மாதிரி ஆளெல்லாம் இங்கே இருக்க டிசர்வே கிடையாது, அவங்க வர்றப்ப கண்டிப்பாக நீ ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனை தான் ஆக போகுதுன்னு சொல்லும்போது என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது கோமாயிட்டாவே அங்கே அடிக்க போயிட்டுருக்கான். ஸோ அங்கே கசின் அவங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இதுக்கப்புறமே இங்கே விட்டு வச்சா நம்மளுக்கு தான் அசிங்கம், இவட்ட வாய் கொடுக்காதீங்க, கொண்டு போய் இவ்வளோ வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூமில் அடைச்சி வச்சுருங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க குழந்தையும் வரும்போது ஹீரோயின் இல்லை என்ன சராச்சின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை பார்த்தா கேக் எல்லாமே ரெடி பண்ணி அவங்க அம்மாக்காக கொண்டு வந்திருக்கா. எங்கப்பா அம்மாவான்னு சொல்லி கேட்கும்போது நான் உள்ளே தானே ட்ராப் பண்ணிட்டு போனேன், ஆள் இங்கே வரலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது, என்ன நடந்துட்டுருக்கு இப்போ இங்கே வரவே இல்லையேன்னு சொன்னதும் அம்மா எங்கப்பா போனாங்கன்னு சொன்னதுமே இவளுக்கான ரொம்ப டவுட் ஆயிடுது என்ன நடந்துட்டுருக்குன்னு. அப்போங்க நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு இருக்கோமே ஐயோ கால் பண்ணிட்டு இருக்காங்க, இவ அட்டன் பண்ணால் வந்து போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அங்கே காலையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோமே. ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிட்டு இருக்கு, உண்மையை சொல்லுங்கள் இங்கே யாரும் வரலையான்னு சொன்னதுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எங்க ரொம்பவே அவளை வந்துட்டு டார்ச்சர் பண்ணி வாயை மூடிட்டு பேசாமரு இல்லை கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அந்த குட்டி பாப்பாட்ட ஜெனி சரிப்பா உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க பார்க்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னதும் அவங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே ஸோ அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு ஒருவேளை வந்து அவள் சொன்னது உண்மையா, அவள் தான் பொண்டாட்டியா, உள்ளே போய் அந்த ரூம்குள்ள அங்கே செக் பண்ணி பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ண போகிற டயத்தில் அந்த கேக்கை வந்துட்டு கையை வச்சு இடித்து தள்ளிடுறா. ஸோ அந்த குழந்தை அதை பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு என் அம்மாக்காக நான் ஆசையாக ஏற்பாடு கொண்டு வந்தது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லும்போது ட்ரெஸ்ஸில் வேறு நாசமானதுமே நான் வந்து கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு நல்ல மாதிரி அங்கே நடிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோ இருந்தாலுமே அங்கே டவுட் ஆகிட்டு அங்கே ரூம்குள்ள அங்கே வந்துட்டு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறான். அம்மா வெயிட்ரஸ் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்காங்க, இங்கே யாராச்சும் வந்தாங்களான்னு சொன்னதுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. போய் மட்டும் சொன்னீங்கன்னு தெரிஞ்சிட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறான். பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம ஹீரோயின் அங்கே மயக்க வச்சுருக்காங்க. நல்ல வேலைப்பா இங்கே வெயிட்ரஸோட ட்ரெஸ் இருந்துச்சு, இல்லைன்னா வசமாக மாட்டியிருப்போன்னு சொல்லும்போது உள்ள அம்மா இல்லைம்மான்னு சொன்னதுமே பட் அவங்க ரொம்பவே டவுட் ஆகிட்டுருக்கு. அங்கே அந்த செயினில் இருந்து அந்த முத்து வந்து கிடச்சதுமே அதை எடுத்து பார்த்துட்டு என் பொண்டாட்டி இங்கே தான் வந்திருக்கா, அப்போ வந்து இங்கே என்ன நடந்திருக்கு ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அங்கே யாருமே வாயை திறக்க மாட்டாங்க, எல்லா இடத்தையுமே லாக் பண்ணிடுங்க வெளியே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த வண்டியை தள்ளி போனால் அந்த வண்டியிலேருந்து நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது இங்கே இருக்க யாரையுமே சும்மா விடாதீங்க அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்ததுமே நம்ம ஹீட்ட நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன், இதுக்கப்புறமே அவனை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அவனுக்கான நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஷேன் உங்கள் பேச்சை கேட்டு தான் நாசமாக போயிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கும்போது உங்கள் பேச்சை கேட்டு தான்டா நாங்கள் நாசமாக போயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த கசின்மே திட்டிகிட்டு இருக்கான். அவங்க வந்ததுமே பயங்கரமாக போட்டு அங்கே அடி வெளுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அழகாக கிளம்பி வந்ததும் மிஸ்ஸஸ் பூ நீங்கள் தானா, நாங்கள் வந்து தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு சொன்னதும் என்னது மிஸ்ஸஸ் பூவா, நீ என்ன தைரியம் தான் அவனை போய் மேரேஜ் பண்ணியிருப்ப, நீ வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தனை போய் நீ மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டுச்சேக்கா. நீ எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொன்னதும் யார் வந்துட்டு உன் பொண்டாட்டி சொல்லு, நீ பொண்டாட்டினா ஜெனி தான், நான் உன் பொண்டாட்டியே இல்லைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுது, எப்படி இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. அப்போங்க நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், அன்னைக்கு காஃபி கொட்டினப்ப நான் வந்து ரினியூல் பண்ண போனப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் உன் பொண்டாட்டியே கிடையாதுன்னு, இத்தனை நாள் என் காசுக்காக நீ யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பிரேஸ்லெட் எல்லாமே கொண்டு வந்ததுமே அதை கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதை வச்சு அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா. கண்டிப்பாக ஒன்றை வந்துட்டு நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் மன்னிக்கவே மாட்டேன், உன்னை மாதிரி ஒரு பர்சனை போய் நான் லவ் பண்ணது தான் என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நான் இப்போ அதை நினச்சி ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ நீங்கள் பண்ணதுக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கசின்ஸை என்ன தைரியம் தான் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மரியாதை இல்லாமல் நடத்தியிருப்பீங்க, அவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக இவங்களுக்குமே சரியான பாடம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இவனை பார்த்தா அடினால அடி வாயெல்லாம் ரத்தமாக கொட்ட ஆரம்பிச்சிருது. அந்த அடி வெளுத்துருக்காங்க. உன்னால தான் என்னோட கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆகி போயிடுச்சின்னு சொன்னதும்
என்னால் பேங்க்ராப்ட் ஆகல, உன்னால தான் பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி வந்து ஒரு ஒழுங்கினம் வந்து எப்படி அப்புறம் வந்து எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும், அதனால தான்டா பேங்க்ராப்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கா. இதுக்கப்புறம் நீ இப்படியே தெருவில் தான் பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளுக்கு வந்து திரும்ப ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிச்சு. ஒரு நல்ல ஹஸ்பண்ட் குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவன் வந்து வாழ ஆரம்பிச்சிடா. அவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவங்க காசை வச்சு எப்படி வாழ்றது, சும்மா வந்து ஓசியில் ஜாலரா அடித்தா ஏகப்பட்ட காசு கிடைக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து அங்கே பெரிய வந்து டாப்பாக கடைசியில் அங்கே கிடைச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.